பார்த்தா எல்லாத்துலேயும் ஃபேக்காக ஏமாத்தினவங்க தான் இருக்காங்க. அதனால எனக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அவங்க சீனியர், நான் ஜூனியர், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. கொஞ்சம் கூட சின்ன ஜூனியர் பண்ணதே இல்லையோ? பண்ணிருக்கேனே. அதான் சின்ன ஜூனியர்னு சொல்லிட்டாளேடா. பிரேக்கப் பண்ணாங்க. நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன பிரேக்கப் பண்ண? அக்கா இவ உண்மையா சரி ரொம்ப அழகா இருக்கா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல நீ அவட்ட கேள, நான் சொல்லிட்டேன். நானே அவகிட்ட சொல்லிட்டேன். எனக்கு நீ வந்து பையனா இருந்தா நானே உன்னை கரெக்ட் பண்ணிட்டு தூக்கிட்டு போயிருப்பான்னு கூட சொல்லிட்டேன். பொம்மை மாதிரி இருக்கா. பாய்ஸ் எல்லாமே எனக்கு என்ன பாய்ஸ்க்கு தெரிஞ்சு, ஐயோ பசங்க எல்லாம் என்ன கொல்ல போட போறாங்க. சரி பாய்ஸ் சொல்லுங்க. என்னோட எக்ஸை பொறுத்தவரை என்ன விஷயம்னா, நான் அவன்கிட்ட எதுவுமே கேட்கல. நீ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண, நல்லா இருந்து எல்லாம் ஓகே, உனக்கு நான் உண்மையா இருந்தேன், அவனும் உண்மையா தான் இருந்தான். நிறைய கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ண, தப்பு பண்ணான், அதெல்லாம் நான் சகிச்சிருந்தேன். ஏன் சகிச்சிருந்தேன்? யாரோட பெட்டு? அதுவா ஒண்ணு பிரச்சனை நீ தானே விடு. சம்பாலிக்கு எதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் தப்பெல்லாம் பண்ணா, ப்ராப்ளம் பண்ணா, நிறைய இரிட்டேட் எல்லாம் பண்ணதான். அப்போ இதெல்லாமே மனசுல வச்சுட்டு ஓகே, ஏன் நான் அமைதியா இருந்தேன்னா, என்ன லவ் பண்றான், உயிருக்கு உயிரா லவ் பண்றான், வீட்டுல எல்லாம் சொன்னா, அவங்க வீட்டுல எல்லாம் அம்மா அப்பாட்ட எல்லாம் சொன்னானா, சரி ஓகே ஃபைன், நமக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர்னு தோணுச்சு. நாம அது கொஞ்ச நாள் போக 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 அந்த லவ் குறைஞ்சுது. அப்போ நினைச்சேன், நீ பண்ண இந்த டார்ச்சரு, இந்த இரிட்டேஷன், தப்புகள் எல்லாத்தையும் நான் சகிச்சிருந்தேன். ஆனா வந்துட்டு எதுக்கு சகிச்சிருந்தேன்? லவ் கிடைக்கிறதுனால சகிச்சிருந்தேன், பாசம் கிடைக்கிறதுனால, நமக்கு ஒரு பார்ட்னர் கிடைக்கிறதுனால. அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் அந்த பாசமே போச்சுன்னா அப்புறம் நீ எதுக்கு எனக்கு? அதான் சொன்னேன், பாசம் இல்லை, உனக்கு லவ் குறைஞ்சிட்டே வருது, நீ என்ன பழையது மாதிரி லவ், நம்ம ரிலேஷன்ஷிப்புக்கு வேண்டி எஃபர்ட் போட மாட்டேங்கிற, அதனால நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஐயோ இல்லை அப்சரா, நீ வந்துட்டு நம்ம எப்படி லவ் பண்ண, அப்படி லவ் பண்ணதை நினைச்சிட்டே கடைசிட்டு வாழ முடியுமா? லவ் பண்ணாதான் வாழ முடியும். ஒரு வருஷம் லவ் பண்ணதை நினைச்சிட்டு 100 வருஷம் வாழ முடியாது. நீ எனக்கு லவ் தந்துட்டே இருந்தாதான் அது முன்னாடி போகும், இல்லைன்னா போகாது. நீ ஒரு வருஷம் தந்துட்டு எடுத்து வேண்டாம்னு சொன்னீங்கன்னா நான் சும்மா இருக்கவா? ஆனா இந்த சில பசங்க எல்லாரும் இல்ல மம்மி, சில்லற பசங்களா, பொறுக்கி பசங்க இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் சில்லற பசங்க